நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், அலா உனப்பிஉகும் பிஅக்பரில் கபாயிர், மிகப்பெரிய பாவம் எது என்று நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா? சஹாபா பெருமக்கள், ஏன் இல்லை யா ரசூலல்லாஹ், அறிவித்து தாருங்கள், சொல்லுங்கள் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் மிகப்பெரிய பாவம். அடுத்து மிகப்பெரிய பாவம் தாய் தந்தைக்கு பெற்றோருக்கு மாறு செய்வது. அதற்கடுத்து ரசூல் அவர்கள் சாய்ந்து உட்கார்ந்து இருந்தார்கள். இந்த மூன்றாவது பாவத்தை சொல்லும் பொழுது நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து சொன்னார்கள், பொய் சாட்சி சொல்வதும் மிகப்பெரிய பாவம், பொய் சாட்சி சொல்வதும் மிகப்பெரிய பாவம் என்று பல முறை அந்த வார்த்தையை சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபா பெருமக்கள் விசாரிக்கிறார்கள், ஐயுத் தம்பி அஅதம், அல்லாஹ்வின் தூதரே மிகப்பெரிய பாவம் எது? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக், உன்னை அல்லாஹ் படைத்திருக்க நீ அவனுக்கு இணையாக்குவது, உன்னை அல்லாஹ் படைத்து பரிபாலிக்க நீ அவனுக்கு இணை கற்பிப்பது, ஷிர்க் செய்வது, இதுதான் ஆக பெரிய பாவம் என்று சொன்னார். சும்ம ஐயுன், பிறகு எது மிகப்பெரிய பாவம் யா ரசூலல்லாஹ் என்று கேட்க, ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தக்துல வலதக மகாஃபத அன் யத்அம மஅக், பிள்ளைகள் பிறந்து விட்டால் அவர்களுக்கு உணவூட்டுவது என்றெல்லாம் செலவுகள் இருக்குமே என்கிற அந்த பயத்திலே, உன்னுடன் சேர்ந்து உன்னுடைய பிள்ளை சாப்பிடும், அவர்களுக்கும் சாப்பாடு உணவு என்றெல்லாம் செலவு செய்ய வேண்டியது இருக்கும் என்கிற அந்த அச்சத்தில் தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்வது.